அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கி ஈஸியாக டேஸ்டியாக சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய அளவு டம்ளர். நான் 1 டம்ளர் பச்சை அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் அதே அளவு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் மொத்தமாக 2 டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்ததுனால 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் 4 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் நீங்கள் வேக வைக்கும் போதே சேர்த்துனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டு கலந்து விட்டுருங்க. அந்த ஸ்வீட் செய்கிறதுனால அந்த உப்பு போட்டிங்கன்னா ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரை நல்லா போட்டு மூடி வச்சுருங்க. 5 விசில் அந்த மாதிரி விட்டுருங்க. நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வேகணும். நீங்கள் நிறைய தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொழன்னு ஆகிடும். நான் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு நெய் இல்லை, வெண்ணெய் தான் இருந்தது. அதனால் நம்ம சைட் பை சைட் நெய்யும் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யும் காய்ச்சிட்டேன். முருங்கை இலை போட்டு இறக்கியாச்சு. ஸோ நாம் 2 கரண்டி நெய் எடுத்து முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திராட்சை பிடிக்கும் முந்திரி பிடிக்குமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் முந்திரியை ஆட் பண்ணி லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது திராட்சையும் நான் இதுலேயே சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக வறுத்து எடுக்கிறனால எடுத்துக்கோங்க. எனக்கு முந்திரி கலர் ரொம்ப மாறினா பிடிக்காது. அதனால் லைட்டாக ப்ரௌன் ஆகும்போதே நீங்கள் திராட்சையை ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த திராட்சை நல்லா உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. குக்கரும் விசில் அடங்கிருச்சு. பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. அரிசியும் பருப்பும் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு குழச்சிடுங்க. இப்போ நான் வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். நான் வெல்லத்தை அப்படியே ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப சுத்தமான வெல்லம். கல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா வெல்லத்தை தண்ணி ஊற்றி நல்லா பாகு மாதிரி பண்ணிவிட்டு வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கிறேன். டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வெல்லம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பொங்கல் ஸ்டேஜ்க்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சரியாக இருந்தது. அதனால் நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா இந்த வெல்லம் உருகி ஃபுல்லாக உருகி வந்துடணும். முந்திரியும் திராட்சையும் வறுத்தோம் இல்லையா, அதே நெய்யை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா இந்த மாதிரி வெல்லம் உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வெல்லம் அளவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை பொங்கல் ரெடி. சூடாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள்.